ஹாய் கைஸ். நான் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு பார்சல் புக் பண்ணியிருந்தேன். என்னோடய ரன்னிங் ஷூ அடிடாஸ் வந்து கொஞ்சம் ஹீல் கம்மியாக இருக்கனாலே என்னவோ எனக்கு லைட்டாக நீ பெயின் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ புது ஷூ ஒன்று அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஏஜியோ சேலில் பார்த்தேன். இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். போகும்போதே பார்ப்போம் என்ன கம்பெனி ஷூ ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு. கொஞ்சம் கம்மியாக விலைக்கே வந்துச்சு. இட்ஸ் எம்ஆர்பி அரவுண்ட் 4200. நைக்கி ஷூ டவுன் ஷிஃப்ட் 13 ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல நான் கூட ஏஜியோ பாக்ஸில் வரும்னு நினச்சேன். சூப்பராக நைக்கி பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணால் ஷூ கொஞ்சம் என்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக கிரே கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைக்கி கிரே என்கிட்ட இல்லை. ஸோ ஹீல்ஸ் எப்படி இருந்துச்சு, ஹீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடிடாஸ் கூட கம்பேர் பண்ணணும். அப்கமிங் ஒரு 2 months கழித்து நான் ரிவ்யூ சொல்கிறேன். நைக்கி ஷூ எப்படி இருந்துச்சு, ஹவு இட் ஒர்க்ஸ், எனக்கு ஓடும் போது நீ பெயின் வந்துச்சா அந்த மாதிரி. இட்ஸ் அரவுண்டு அதான் 4200. இட்ஸ் அரவுண்டு நான் 3300 சம்திங்க்கு வந்துருந்துச்சு. அண்ட் தென் நியூ யூஸருக்கு ஏஜியோவில் வந்து கூப்பன் கோட் 500 லெஸ் 500 கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணேன். 2945 சம்திங் வந்துச்சு. இதை வாங்கிட்டு ஷூ நல்லா இருந்துச்சு. என்னோடய அடிடாஸ் ஷூ எடுத்தேன். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் அப்படின்னு. அடிடாஸ் ஷூவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுவுமே ஒரே ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். அதுவுமே நான் கொஞ்சம் நாள் முன்னாடி 3000 சம்திங்க்கு தான் வாங்கினேன். இது நைக்கி வந்து ஆஃபரில் எனக்கு 2900 சம்திங் தான் வந்துச்சு. இதுவும் சைஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஹீலிங்கு, சாஃப்ட்னஸ்ஸு, ஹீல்கிட்ட இருக்க அந்த இது நல்லாவே இருந்துச்சு. நைக்கியில் ஓடும் போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். நைக்கி கொஞ்சம் பாட்டம் கொஞ்சம் பெருசாக, அதான் ஹீல்கிட்ட பெருசாக இருந்துச்சு. சாஃப்டாகவும் இருந்துச்சு. கிரிப்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அடிடாஸை வச்சுட்டு நைக்கை சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்துச்சு. போட்டு பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அடிடாஸ்க்கு ஒரு 2 months ரிவ்யூ சொல்கிறேன்னு 2 பேரில் காமிச்சேன். நைக்கி ஷூ ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், யூஸ் பண்ணோம். இதில் அந்த எட்ஜில் வந்து ஒரு நைக்கி சிம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நைக்கி ரன்னிங்னு ஒரு வேர்டிங் இருந்துச்சு. அடிடாஸில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கம்பெனி நேம் இதில் அடிடாஸில் கம்பெனி நேம் என்ன போட்டிருக்காங்க, அதோட மாடல் நேம் பார்த்தேன். அதில் வெறும் மேட் இன் வியட்நாம்னு இருந்துச்சு. இதில்